ஷீலா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கூட்டி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது. இப்போ கஞ்சி குடிச்சுக்கிறோம். நாளைக்கு காலையிலேக்கு வந்துடுவாங்க. தம்பி தான் கூட இருந்து பார்த்துக்குது. நான் வந்து அப்பப்போ தான் போய் பார்க்க முடியும். எனக்கு செல்ல குட்டிகளா, நாங்கள் மேரிமா பேசுகிறேன். ஷீலா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கூட்டி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஷீலாவை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரி கஞ்சி கொண்டு போயிருந்தேன். ஆனால் குடித்தது இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. நாளைக்கு அனுப்பிடுவாங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு. டாக்டரே நேராக போய் பார்த்துட்டு சோமியா மருத்துவமனையில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்துட்டாங்க. இப்போ காய்ச்சல் எதுவும் இல்லை. அங்கே இருந்ததோட எவ்வளவோ நல்லா இருக்கிறா. அதனால் அங்கேருந்து நான் ஒரே நாள் தான் வச்சேன். காய்ச்சல் எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ கஞ்சி குடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையிலேக்கு வந்துடுவாங்க. டாக்டரே பார்த்து நேரடியாக பேசினேன். மாதாம்பழம் ஜூஸு, பீட்ரூட்டு இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. முருங்கைக்கீரையெல்லாம். அதனால் இதெல்லாம் சேர்த்துனா தான் பிரசவ டைமில் வந்து ரத்தம் அதிகமாக இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குது. அதனால தான் காய்ச்சல் வருதாம்மா. இந்த கூட இதில் நான் சேர்த்து தான் போகிறேன். அதே செவருட்டி இதெல்லாம் பிறக்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் கொடுங்கம்மா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க டாக்டர். 9வது மாதம் வந்துருச்சு. இப்போ ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா பொருள் சேர்த்து கொடுங்க, பாலெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அதனால் நான் பார்த்துட்டு வந்தேன். கஞ்சியும் குடிச்சது. நாளைக்கு காலையிலேக்கு வந்துடுவாங்க. வந்த கடைசியில் நான் உங்களுக்கு பேச சொல்கிறேன். தம்பி தான் கூட இருந்து பார்த்துக்குது. நான் வந்து அப்பப்போ தான் போய் பார்க்க முடியும். ஏன்னா ஆட்டோ விட்டு என்னால் போக முடியாது. ஏன்னா அதிகபட்சம் நான் ஜீவிக்கிறதா இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா பாருங்கள், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அவந்து நிற்கிது. நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் நான் போய் தம்பி ரவும் பார்க்குறேன். பையன் பார்த்துக்குது. இந்த தம்பியை நான் குறை சொல்லலை. இருந்தாலும் நல்லா தான் பார்த்து என்னோட டபுள் மாங்க பார்த்துக்குது. ஆனால் எந்த பொருள் கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாங்குது. நீங்களும் வந்து கமாண்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் இந்த பிள்ளைய சாப்பிடும். இப்போ கூட கஞ்சி கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் தான் கூட அப்படிங்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஷீலாவுக்காக நல்லா சாப்பிட்டா தான் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்ன மாதிரி. அப்போ தான் அது கேட்கும். நான் சொன்னது கேட்குறதுல ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு ரொம்ப முடியல. முந்தியாட்ட எனக்கு வயசும் கிடையாது. கொஞ்சம் தூரம் போனாவே தலையெல்லாம் சுற்றுது, வாதிக்குது. அதனால் நீங்கள் வந்து ஷீலா உங்களை கையெழுத்து கும்பிடு. கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்க்குறவங்க வந்து ஷீலாவை சாப்பிட சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பிள்ளை சாப்பிடு. எந்த அளவு சாப்பிடுதோ அந்தளவு குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல ரத்தம் ஊறும். என்ன காய் செஞ்சாலும் தொடர்றது கிடையாது. கீரை டெய்லி டாக்டர் கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பிட்றது கிடையாது. பீட்ரூட் சேர்த்துனா வேண்டாங்கோ. ஒரு முட்டை வளர்த்து கொடுத்தாலும் கூட ஏங்கோ. இதெல்லாம் சேர்த்துனா தாங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தம் ஊறும். அந்த சமயம் ரத்தம் கட்டுறேன்னு எங்கெங்க போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். டாக்டர் இன்னொன்று சொன்னாங்க, 9வது மாதம் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பயந்துக்குது. இன்னும் என்னமோ ஆயிருமா, ஏதாச்சும் ஆயிருமா, அது ஆயிருமான்ட்டு. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். இந்த மாதிரி பயப்படாதீங்க, எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். வந்து ஷீலாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சாமிங்களா. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். எனக்கு வந்து சொல்கிறதுக்காக சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது. நான் இதை தான் உங்ககிட்ட கேட்க முடியும். நான் வந்து என் ஷீலா வயிற்று இருக்கும்போது யாரையும் நான் தொல்லை கொடுக்கல. வீட்டில் பிறந்த பிள்ளை. வீட்டில் 100 ரூபா 170 கிலோ டீ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் பிறந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்ட்டு அந்த சமயம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ரொம்ப தூரமாக வச்சு கூட்டி போகிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் இப்போ தான் அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப என்னை தொல்லைப்படுத்துது. எல்லாச்சும் சொல்லி அந்த பிள்ளைய கொஞ்சம் சேர்த்து புரிய வைங்க. அந்த குழந்தையாவது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு சத்து வேண்டாமா சாமி.